வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா அல்டிமேட் சேனல். டியர் ஒரு மணிக்கு முன்னாடி கெஸ்ஸிங் பார்க்க போகிறேன். 16ஆம் தேதி வந்து கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒர்க் அவுட் ஆகல. அந்த ஃபார்மில் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகல. இது புது ஃபார்மில் எடுத்து வந்திருக்கிறேன். பார்க்கலாம் இந்த ஃபார்மில் எந்தளவுக்கு செட் ஆகுது அப்படின்னு பார்த்துருவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஃபார்முலா வச்சுருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா நம்ம கொடுத்தது ஃபெயில் ஆயிடுச்சு. இது செகண்ட் ஃபார்முலா. நமக்கு எந்த ஃபார்முலா பாஸ் ஆகுதோ நம்ம அந்த மெத்தட்லேயே போயிடலாம். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா டியர் ஒரு மணி ஷோவுக்கு உண்டான கெஸ்ஸிங் நம்ம பார்த்தோம். அதாவது 17/8/2026 அதுக்கு உண்டான ஒரு மணி ஷோவுக்கு உண்டான கெஸ்ஸிங். ஸோ இந்த 3 டிஜிட் போர்டு மேக்கிங் பார்த்தரலாம். இந்த ஃபார்முலாவில் நம்ம கிடைச்ச அந்த புது ஃபார்முலாவில் நம்ம கிடைச்ச வந்து போர்டு மேக்கிங் இது தான். ஸோ முக்கியமான இம்பார்ட்டன்ட் நம்பர் 3, 2, 9, 7 ஏ போர்டில், அதேமாதிரி பி போர்டில் 2, 3, 7, 9 பி போர்டில், சி போர்டில் 3, 2, 9, 7 தான் முக்கியமான நம்பர்ஸ். ஸோ இந்த 4 நம்பர் தான் முக்கியமான நம்பர்ஸ். நம்ம வந்து செப்பரேட்டாக வேணால் இந்த 4 நம்பர் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு போர்ட்லேயும் 4 நம்பர் வந்து எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய தான். மெயின் வந்து இந்த 4 நம்பர் தான். இதுக்குள்ளே தான் வந்து நம்மளோட கேம் இருக்கும். ஸோ இதை நீங்கள் மேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏபிபிசியில் 2 பேர்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 3 டிஜிட் வரதுக்கும், அதாவது வாரத்தில் 1 அல்லது 2 3 டிஜிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது 2வது ஃபார்முலா. நேற்று ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஃபெயில் ஆயிடுச்சு. இது செகண்ட் ஃபார்முலா நான் கொடுக்குறேன். எந்த ஃபார்முலா நமக்கு பாஸ் ஆகுதோ நம்ம அதே ஃபார்மெட்டில் போயிடலாம். ஒரு 4-5 நாள் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, ஸோ இது வந்து பார்த்தோன்னா போர்டு மேக்கிங்கில் இது மேட்ச் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான ஆல் போர்டு பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி கேமில் ஆல் போர்டு நமக்கு கிடச்சிருக்கிறது ஒரு 3 கிடச்சிருக்கு, ஒரு 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. ஒன்று போர்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 3ஆம் நம்பரில் நிற்கணும், இல்லைனா 2ஆம் நம்பரில் நிற்கணும். இந்த 2ல் ஒரு நம்பராவது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வரும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துருக்கிறேன். ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் நாளைக்கு 3, 2 தான் நம்மளோட டார்கெட்டாக நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த 2ல் ஒரு நம்பராவது பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு தான் எடுத்திருக்கேன். ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நமக்கு ஃபார்முலா கரெக்டாக பாஸ் ஆக வரையும் கொஞ்சம் அப்படி தான் போகும். பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம சூப்பரான வின்னிங் நம்ம வாங்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சிங்கிள் நம்பர் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி ஷோவுக்கு சிங்கிள் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆல் போர்டு நம்ம 3, 2 கொடுத்தோம். இந்த 2 நம்பர் வந்து ஒரு நம்பர் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னா ஏ போர்டில் ஒரு 3, பி போர்டில் ஒரு 3, சி போர்டில் ஒரு 3. ஏதாவது ஒரு போர்டில் 3ஆம் நம்பர் நிற்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஸ்ட்ராங் கெஸ்ஸிங். நாளைக்கு போர்டு பொறுத்தவரையும் ஒரு 3ஆம் நம்பர் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சிங்கிள் நம்பரில் நாம் நாளைக்கு டார்கெட் பண்ணக்கூடிய நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சிங்கிள் நம்பர் 3 இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது எல்லாமே கெஸ்ஸிங்காக தான் நம்ம எடுக்கிறோம். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் பொறுமையாக பாருங்கள். நம்ம வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள். அதில் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து டியருக்கு வந்து வீடியோ போடுறோம். அதனால் வந்து ஃபார்முலா கரெக்டாக செட் ஆகிறது வரையும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. ஒரு நாள் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு மனசு விட வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம நல்லா பாஸ் ஆகும்போது கூட நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். அது வரையும் நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பிசி பெஸ்ட் போர்டை பார்த்துடலாம். ஸோ பிசி பெஸ்ட் போர்டில் பி போர்டில் 9, 7 நம்ம கொடுத்துருக்கோம். சி போர்டில் வந்து 9, 7 நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வரக்கூடிய நம்பர். பிசி பெஸ்ட் போர்டில் இந்த 2 நம்பர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பி போர்டில் 9 அல்லது 7 வரலாம், சி போர்ட்லேயும் 9 அல்லது 7 வரலாம். 2 நம்பர் சேர்ந்து கூட வரலாம். 79, 97 அப்படி கூட வரலாம். சம்டைம் அப்படி வரும். குறைஞ்சபட்சம் ஒரு நம்பராவது ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நம்ம வந்து பிசியில் டார்கெட் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் தான் இந்த 9ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது. 2ல் ஒரு நம்பர் ஹிட் ஆகும் நம்புறேன். ஸோ ஹார்ட் ஒர்க் போட்டு எடுத்துருக்கிறோம். லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம். ஏபிபிசி ஏசியில் நம்ம ஃபார்முலாவில் கிடைச்ச டோட்டல் நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு நாள் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு மனசிட வேண்டாம். கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா நமக்கு ஃபார்முலா செட் ஆகிடுச்சுன்னா இதுலேயே வந்து பார்த்தோன்னா ஏபிபிசி 3மே செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறைஞ்சபட்சம் 2 செட்டு ஒரு செட்டாவது ரெகுலராக பாஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 32, 37, 39, 34, 23, 27, 29, 43, 73, 72, 79, 24, 93, 92, 97, 42 கொடுத்துக்கிறோம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலாவில் கிடைச்ச முக்கியமான நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம கொடுத்துருக்குறோம். பெயர்ஸாக செட் பண்ணியிருக்கிறோம். இதில் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் நீங்கள் எடுத்துகிட்டு மீதி விட்டுறலாம். இது வந்து கெஸ்ஸிங் தான். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. இதில் நாளைக்கு 1 அல்லது 2 செட் ஆகுது. பெயர்ஸ் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் போட்டு எடுத்துக்கிறேன். நாளைக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம். இந்த ஃபார்முலா எப்படி நமக்கு வின்னிங் வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன 3 டிஜிட் பார்த்துடலாம். இன்றைக்கி என்ன 3 டிஜிட் பொறுத்த வரையும் நான் மேட்ச் பண்ண வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா 932, 923, 973, 293, 937, 327, 372, 392, 239, 329, 379, 397, 934, 943, 324, 342 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த ஃபார்முலாவில் கிடைச்ச 2வது ஃபார்முலா எடுத்துருக்கோம் இல்லையா? அந்த ஃபார்முலாவில் டோட்டலாக கிடைச்ச நம்பர் வச்சு நான் மேக் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் மேக் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த 3 டிஜிட் போர்டு மேக்கிங் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை வச்சு நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் சம்டைம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில், அதாவது ஒரு மணி ஷோக்கு மட்டும் சொல்கிறேன், 1 அல்லது 2
3 டிஜிட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம எடுத்துகிட்ருக்கிறோம். அதனால் முதல் ஃபார்முலா வந்து இது ஃபெயில் ஆயிடுச்சு. இன்றைக்கி 2வது ஃபார்முலா நம்ம கொடுக்குறோம். இந்த ஃபார்முலா நமக்கு எந்த அளவுக்கு வெற்றி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம கரெக்டான ஃபார்முலா எது செட் ஆகுதோ அதை நோக்கி நம்ம போயிடலாம். அப்புறம் கரெக்டாக அமைஞ்சிடும். தொடர்ந்து வின்னிங் நம்ம தட்டி தூக்கலாம். ஓகேங்களா? அதுவரை கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்முலா செட் ஆக வரையும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது வரையும் கொஞ்சம் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். அப்புறம் நல்லா வின்னிங் வரும்போது நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு எடுத்துருக்கிறோம். இது நமக்கு வெற்றி கொடுக்குன்னு நம்புகிறேன். நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.